எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்தியா விக்ஸ் பத்தி. இத சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ட்ரேடிங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். அது எப்படின்னா இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்க போறோம். நீங்க ட்ரேட் பண்ணும்போது திடீர்னு மார்க்கெட் இறங்குனா ஒரு பயம் வரும் இல்லையா? ஒருவேளை அந்த பயத்தை, அந்த பதட்டத்தை நம்மளால முன்கூட்டியே கணிக்க முடிஞ்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சூப்பரா இருக்கும்ல? அதுக்கான ஒரு வழி இருக்கு. அதை பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல இந்த இந்தியா விக்ஸ்னா என்ன, அது எப்படி மார்க்கெட்டோட மூட அளவிடுதுன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இந்தியா விக்ஸ்ங்கிறது ஒண்ணுமில்ல, அது வெறும் ஒரு நம்பர் தான். ஆனா ரொம்ப முக்கியமான நம்பர். அடுத்த 30 நாளைக்கு நிஃப்டி எவ்வளோ தூரம் மேலேயோ கீழேயோ போகும், அதாவது எவ்வளோ வாலடைலா இருக்கும்னு மார்க்கெட் என்ன எதிர்பார்க்குதுன்னு காட்டுற ஒரு நம்பர் இது. இதனால தான் இதை ஃபியர் இண்டெக்ஸ், அதாவது பயக்குறியீடுன்னு சொல்றோம். இங்க நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, விஎக்ஸ் முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசாது. இது ஒரு ஃபியூச்சர் இண்டிகேட்டர். அதாவது வரப்போற 30 நாளைக்கு நிஃப்டி எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கலாம், எவ்வளோ மேல போகலாம், எவ்வளோ கீழே வரலான்னு ஒரு எதிர்பார்ப்பை நமக்கு கொடுக்குது. சரி, இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்துக்கு வருவோம். விக்ஸ்க்கும் நிஃப்டிக்கும் என்ன சம்பந்தம்? பாத்தீங்கன்னா இது ரெண்டும் பெரும்பாலும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் போகும். ஒரு சீசோ மாதிரி நினைச்சுக்கோங்க. நிஃப்டி மேல போகுது, மார்க்கெட்ல எல்லாரும் சந்தோஷமா நம்பிக்கையா இருக்காங்கன்னா விக்ஸ் கீழே வரும். அதே நேரம் நிஃப்டி சரியா ஆரம்பிச்சு மார்க்கெட்ல பயம் அதிகமாகுதுன்னா விக்ஸ் ராக்கெட் மாதிரி மேல போகும். ஓகே, விக்ஸ் ஏறுது இறங்குதுன்னு சொல்லியாச்சு. ஆனா அந்த நம்பர்ஸ், அந்த விக்ஸ் லெவல்ஸ் நமக்கு என்ன சொல்ல வருது? அதை வச்சு மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை எப்படி புரிஞ்சுக்கலான்னு இப்ப பார்க்கலாம். இந்த சார்ட்டை பாருங்க, ரொம்ப சிம்பிளா புரியும். விஐஎக்ஸ் லெவல் 15க்கு கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் ரொம்ப கூலா அமைதியா இருக்குன்னு அர்த்தம். பெருசா எந்த சலனமும் இல்ல. இதுவே 15ல இருந்து 25க்குள்ள இருந்தா கொஞ்சம் உஷாரா இருக்கணும், மார்க்கெட்ல ஒரு சின்ன பதற்றம் இருக்கு. ஆனா எப்ப விஐஎக்ஸ் 25 தாண்டுதோ அப்போதான் அசல் ஆட்டமே. மார்க்கெட்ல பயம் உச்சத்துக்கு போயிடுச்சு, பெரிய மூமெண்ட்ஸ் வரப்போகுதுன்னு அர்த்தம். சரி, விக்ஸ் லெவல்ஸை வச்சு மார்க்கெட் மூட புரிஞ்சுக்கிட்டோம், ரொம்ப நல்லது. ஆனா இந்த அறிவை வச்சு நம்ம என்ன பண்றது? குறிப்பா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல இதை எப்படி ஒரு வாய்ப்பா மாத்துறது? அதுதான் இங்க $1,000,000 கேள்வி. இந்த டேபிள் ஒரு தெளிவான வழிகாட்டியா இருக்கும். பாருங்க, விஐஎக்ஸ் ரொம்ப குறைவா, அதாவது 15க்கு கீழே இருக்கும்போது மார்க்கெட்ல பெரிய அசைவு இருக்காதுன்னு எதிர்பார்ப்பு. இது ஆப்ஷன் செல் பண்றவங்களுக்கு சாதகமான நேரம். ஆனா ஒரு எச்சரிக்கை, திடீர்னு விஐஎக்ஸ் ஏற ஆரம்பிச்சதுன்னா நஷ்டம் அதிகமாகலாம். அதே மாதிரி விஐஎக்ஸ் 25க்கு மேல அதிகமா இருக்கும்போது மார்க்கெட்ல பெரிய புயல் அடிக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ பிரீமியம் ரொம்பவே அதிகமா இருக்கும். இது ஆப்ஷன் பை பண்றவங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. ஆனா இங்கேயும் ஒரு ரிஸ்க் இருக்கு. நீங்க எதிர்பார்த்தபடி நடக்காம விஐஎக்ஸ் திடீர்னு குறைஞ்சா பிரீமியம் பனிக்கட்டி மாதிரி வேகமா கரைஞ்சிடும். சரி, நாம இப்போ முக்கியமான கட்டத்துக்கு வந்தாச்சு. இவ்ளோ நேரம் பேசுனதுல இருந்து நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? அப்புறம் இந்த இந்தியா விக்ஸ நீங்க எங்க போய் லைவா பார்க்கலாம், அத பத்தி இப்போ பாப்போம். இன்னைக்கு நாம கத்துக்கிட்டதுல இருந்து 3 முக்கியமான பாயிண்ட்ஸ். பாயிண்ட் நம்பர் 1, விக்ஸ்ங்கிறது அடுத்த 30 நாளைக்கு மார்க்கெட்ல இருக்க போற பயத்தோட அளவு. ரெண்டாவது, விக்ஸும் நிஃப்டியும் பெரும்பாலும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் போகும். மூணாவது, இதுதான் ரொம்ப முக்கியம், உங்க ஸ்ட்ராட்டஜியை விக்ஸுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கோங்க. விக்ஸ் குறைவா இருந்தா ஆப்ஷன் செல் பண்றத பத்தி யோசிங்க, விக்ஸ் அதிகமா இருந்தா ஆப்ஷன் பை பண்றதுக்கு சரியான நேரம். இந்த இந்தியா விக்ஸோட லைவ் டேட்டாவை நீங்க எங்க பார்க்கலாம்னா, நேரா என்எஸ்சி இந்தியா வெப்சைட்டுக்கு போங்க. அதுதான் இதுக்கான அதிகாரப்பூர்வமான நம்பகமான இடம். ஒரு ட்ரேடரா டெய்லி ஒரு தடவையாவது இந்த வெப்சைட்டை செக் பண்றத ஒரு பழக்கமாவே வச்சுக்கோங்க. அப்போ கடைசியா நாம என்ன சொல்ல வர்றோம்னா, இந்தியா விக்ஸ புரிஞ்சுக்கிறதுனால மார்க்கெட்ல இருக்கிற பயம் போயிடாது. ஆனா அந்த பயத்தை ஒரு நம்பரா அளவிட முடியும். அத ஒரு தடையா பார்க்காம ஒரு கருவியா, ஒரு சிக்னலா பயன்படுத்த கத்துக்கலாம். அந்த பயத்தையே நமக்கு சாதகமா மாத்தி ட்ரேட் பண்ணும்போது தான் நாம ஒரு ஸ்மார்ட் ட்ரேடரா மாறுறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, பயம் ஒரு கருவி, தடை அல்ல.